மார்னிங் எந்திரிச்சதுமே சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டே நம்ம டே போயிருச்சு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? அடுத்தவங்களுக்கு எல்லாரோட ஸ்டேட்டஸும் நம்ம பார்த்துருப்போம். மேபி ஒருத்தங்க கார் வாங்கியிருப்பாங்க, இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா மால்டைவ்ஸில் இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. நம்மளை கம்பேர் பண்ணிப்போம். நம்ம என்ன அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இங்கே இருந்துட்டு இருக்கிறோமே. கம்பேரிசனுங்கிறது எல்லாருக்குமே வரதா செய்யும். ஆனால் அந்த கம்பேரிசன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அது மட்டும் தான் மேட்டர். கம்பேரிசன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ராகின் ராதாகிருஷ்ணன், இது பிக்சர் ஸ்காட்ச் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. இந்த வீடியோட பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் இஸ் நேச்சுரல் பட் டேஞ்சரஸ். கம்பேரிசன் வந்துட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஆனால் அது எப்போ டேஞ்சர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பேர் பண்ணுற பர்சன் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க லைஃப்ல எத்தனாவது ஸ்டேஜில் இருக்கிறாங்க எதுவுமே தெரியாம ஜஸ்ட் நம்ம பிளைண்டாக கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். நம்ம எல்லாரையும் என்ன நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தப்பா நினைக்கவே தேவையில்லை. அது கம்ப்ளீட்லி நேச்சுரல். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இஸ் அ ட்ராப். ரீசெண்டாக மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனால் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம சக்சஸை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோமே தவிர யாருமே அவங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு போடவே மாட்டாங்க. ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்சஸ் தான் சொல்லுவாங்க. ஃபெயிலியர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது யாருமே போஸ்ட் பண்றது இல்லை. ஸோ அதுக்காகவே நம்மளை வந்துட்டு நம்ம டிப்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ படிப்படியாக தாங்க எல்லாருமே முன்னேறி இருப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு அதுக்காக யாரு கூட பிளைண்டா கம்பேர் பண்ணிடாதீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் நடந்துட்டு இருக்கு ஒருத்தனுக்கு அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு நம்பாதீங்க. எல்லாருக்குமே ஃபெயிலியர் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு சக்சஸான பொசிஷன்ல இப்போ இருப்பாங்க. அதனால அவங்களால முடியும்னா நம்மளாலே முடியும் கண்டிப்பா. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃபரெண்ட் டைம் லைன். நம்ம ஒருத்தங்களை கம்பேர் பண்றோம்னா அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க இப்பதான் ஒரு செகண்ட் ஸ்டேஜில் இருப்பீங்க. நீங்க வந்துட்டு ஒரு 10th ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர் கூட உங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு டிப்ரெஷன் மட்டும்தான் ஆகும். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த சக்சஸ் வரதான் செய்யும். பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ப்ரோக்ரஸ் நாட் பீப்புள். அடுத்தவங்க வந்துட்டு எவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்கறத விட நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோங்கிறத கம்பேர் பண்ணாலே போதுங்க. இந்த ஒரு சின்ன கம்பேரிசன் இருந்தாலே நமக்கு லைஃப் வந்துட்டு சூப்பரா இருக்கும். நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு கம்பேர் பண்ற அந்த ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, நம்ம அடுத்தவங்க கூட கம்பேரிசன் பண்ணுவோம். அந்த டைம் அண்ட் அந்த ஃபோக்கஸுக்கு பதிலாக நம்ம கூட கம்பேர் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கான பிளான் என்ன, அந்த மாதிரி உங்களையே நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் இன்னும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டர்ன் ஜெலசி இன்டு இன்ஸ்பிரேஷன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. ஒருத்தங்க மேல நமக்கு ஒரு ஜெலஸா ஃபீல் ஆகுது, ஒரு பொறாம வருதுன்னா நம்ம அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பாகிறதோ அந்த மாதிரி பண்ணாம நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பா ஹாப்பியாவே இருக்க முடியாதுங்க. ஸோ நம்ம ஹாப்பியா இருக்கணும்னா முதல்ல நம்ம வந்துட்டு நம்மளோட பாத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஜேர்னி பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு சக்சஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவே இருக்கும். ஸோ லைஃப்ல வந்துட்டு நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணுங்க. அதுதாங்க ரொம்பவே முக்கியம். இந்த லைஃப் வந்துட்டு ஒரு ரேஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இட்ஸ் a ஜேர்னி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணலாம், ஒவ்வொரு சக்சஸை ஃபேஸ் பண்ணலாம். அது ஒரு ஜேர்னி. நம்மளோட கம்ப்யூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தாங்க, வேற யாருமே இல்லை. லைஃப்ல வந்துட்டு எங்க பார்த்தாலும் கம்பேரிசன் இருக்கதாங்க செய்யும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம அந்த கம்பேரிசனை ஓவர் பண்றதுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் ஷார்ட்டாக தான் மேக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.